ம். இது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் போகும், நமக்கு வந்து இங்கேனக்குள்ளே தான் வரும். நம்ம ட்ரெயின் வரைக்கும் இன்னும் 7 நிமிஷம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஸோ 7 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அடுத்த மெட்ரோ வரும் இங்கே. டேஞ்சர் ஹை வோல்டேஜ் ஆகுது. ஆமாம். ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ರಸ್ತೆ. Next station is ರೈಲು ಈಗ ಸ್ವಾಮಿ ವಿವೇಕಾನಂದ ರಸ್ತೆಗೆ ತಲುಪಲಿದೆ. ವಾಹನಗಳು ಎಡಕ್ಕೆ ತೆರೆಯಲು ರೈಲು ಇಳಿಯುವ ಮುನ್ನ ಅಂತರದ ಬಗ್ಗೆ ಗಮನವಿದೆ. Swami Vivekananda. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಇಂದಿರಾನಗರ. Next station is Indiranagar. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಹಲಸೂರು. Next station is Hosur. கீழே இன்னும் கூட்டமாக இருக்கும்.
is Krantivira Sangolli Rayana Railway Station. இதனால இதான் யூஸ் பண்ணுறேன். மாற்றி யூஸ் பண்ணுறீங்களா? கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு ஹைலைட் போட்டு ರೈಲು ಈಗ ಕ್ರಾಂತಿವೀರ ಸಂಗೊಳ್ಳಿ ರಾಯಣ್ಣ ರೈಲು ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ತಲುಪಲಿದೆ. அவ்வளோதான், நாம் இப்போ கிராந்தி வீர சங்கோலி ராயண்ணா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஸோ இது இந்த மெட்ரோ லைன் பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக், அந்த கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷனோட 10th பிளாட்ஃபார்ம் கிட்ட கனெக்ட் ஆகும். நாம் இப்போது மெஜஸ்டிக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கேஎஸ்ஆர் பெங்களூரு சிட்டி ஜங்ஷன், பெங்களூரோட மெயின் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் நமக்கு வந்து அடுத்து சென்னைக்கு ட்ரெயின் காவேரி எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இங்கே பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்துட்டு நைட்டு 11:45 வரும்னு போட்டிருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு காவேரி எக்ஸ்பிரஸ் ஜேர்னி எனக்கு இது. எனக்கு எப்போயுமே இந்த ட்ரெயினில் ராசியே கிடையாது. ஒன்று டிக்கெட் கிடைக்காது, இல்லைன்னா விழுந்து RACயில் விழுவும். இந்த வாட்டி எனக்கு RACயில் தான் விழுந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இங்கே பெங்களூர் மெஜஸ்டிக் ஸ்டேஷன் இந்த கேட் வழியாக எக்ஸிட் ஆனீங்கன்னா லூலு மால் இங்கேருந்து வெறும் 300 மீட்டர் தான். ஸோ 10th பிளாட்ஃபார்ம் வழியாக அங்கே ஒரு எக்ஸிட் இருக்கும் ரயில்வே குவார்ட்டர்ஸ் போகிறக்கு. அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா வெறும் 300 மீட்டர் தான் இங்கேருந்து லூலு மால். நாம் இப்போ ரைட் சைடு போகணும். தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுதா நடுவில், இந்த கம்பி ஓட்டைக்கு நடுவில், அதுதான் லூலு மால். ஸோ இங்கேருந்து பார்க்க அந்த லூலு மாலோட லோகோ மட்டும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபேமிலியோடு போனாலே தெரியும்ல, லக்கேஜ் எல்லாம் பாதிக்கமாக நம்மளாம் தூக்க விட்ருவாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட லக்கேஜ் சேர்த்து நான் தான் எடுத்து ஹேண்ட்பேக் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். காலையில் பொழுது விடிஞ்சால் தைப்பொங்கல். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் செம்ம க்ரௌடாக இருக்குது. எனக்கு கை காலெலாம் விடாமல் தூக்கிட்டு வராங்க, தூக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ நைட் சாப்பிட தான் வந்திருக்கேன். ஸோ நான் இங்கே மெஜஸ்டிக் பக்கத்தில் பாலாஜி ரெஸ்டாரண்ட், இங்கே நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். சூப்பராகவே இருக்கும் சாப்பாடு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல ஹல்திராம் எக்ஸ்பிரஸ், உள்ள செம்மையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட் எங்கேயும் சூப்பராக இருக்கும், எங்கே அதை விட சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சப்பாத்தி வேணுமா?
பரோட்டா இருக்கான்னு பாரு. பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டேன் உனக்கு. எத்தனை? 2. 70 rupees. இன்னொன்று வேணுமா இல்லை 2 போதும்? ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். என்ன வேணுமா? சாப்பிட்டு ರೈಸು ಮತ್ತು ಚಪಾತಿ ಪರೋಟ ಅಂತಾರಂಟ ಊಟ. ಅಲ್ಲ ದೋಸೆ ಏನಿಲ್ವಾ? ಮಸಾಲೆ ಫೇಮಸ್ ಇಟ್ಟು சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் வீடியோவில் காமிச்சேன்ல அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே கவுண்டரில் கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டரான சப்பாத்தி வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு. சப்பாத்தி ஓகேவா? சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஐட்டம் பரோட்டா தான் வருது. ஸோ பரோட்டா இங்கே நல்லா தான் இருக்குது. நிறைய நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது வந்தவங்க சாப்பிட்டு காட்டுறேன். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டியதான். வெஜ்ஜு குருமா ஒன்று, அப்புறமா தேங்காய் சட்னி. வணக்கம்மா. என்ன அவ்வளோதான், வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஹோட்டல் தான். ஸோ க்ளோசிங் டைம் ஆனால் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆகுது. இன்னும் 45 நிமிஷம் இருக்குது நம்ம ட்ரெயின் வர்றதுக்கேவும். ஸோ இங்கே டீ வாங்கிட்டு திருப்பி பிளாட்ஃபார்மில் போய் மீட் பண்ணலாம்.